திரு மோகன். அதாவது இப்போது இந்த காலகட்டத்தில் 2 மாதம் தான் ஆகுது இந்த ஆட்சி அமைச்சாங்க. இந்த சூழ்நிலையில் எப்படி மாற்று கட்சியை உங்களுக்கு எப்படி பண்ணணும், எப்படி ஆக்ட் பண்ணணும், எப்படி அவங்கள எந்த அளவுக்கு கொடூரமாகவோ அல்லது வேறு விதமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா அது பாதிப்பு ஆளுங்கட்சிக்கு ஏற்படும். ப்ளஸ் எதிர்கட்சிகள் இந்த சூழ்நிலையில் அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணதும் தவறு தான். எறும்பை உடைத்து விடுவேன் என்று அது மாற்று கருத்தே இல்லை. ஏனென்றால் ஒரு சிஎம், ஒரு ஆனரபிள் போஸ்ட், அவரை இவரும் சட்டமன்ற உறுப்பினர், சாதாரண ஆள் இல்லை. இஸ் ஆல்சோ எம்எல்ஏ. அப்போது ஒரு எம்எல்ஏக்கு இருந்த நார்ம்ஸ் என்ன? உங்கள் அசம்பிளியில் ஒரு சீஃப் மினிஸ்டராக இருக்கிறவரை நீங்கள் இப்படி பேசுவது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. ஆஸ் பர் லா நீங்கள் எதுவுமே யோசிச்சு பேசணும். இதுக்கு முன்னாடி 2 பேர் அரெஸ்ட் பண்ண சொன்னீங்க இல்லை, அவங்க இப்படி பேசலை. அது நீதிமன்றம் இது 3 இதில் செக்ஷனில் பண்ணியிருக்காங்க. அப்போது இது உண்மையிலேயே அந்த கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் கண்டித்திருக்கணும் என்னை பொறுத்தளவு. இப்போ வேண்டாம், இப்போ பிரச்சனை ஏற்படுத்தாதீங்க, தன்னுடைய சொந்த கட்சிக்காரர்களை கண்டித்திருக்கணும். அப்படி கண்டித்திருந்தா மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். 2 மாதத்துக்குள்ளே நீங்கள் இப்படியெல்லாம் கிளர்ச்சி பண்ணீங்கன்னா இது கிரெடிட் கோஸ் டு தி டிவிகே. திரு மோகன், அதாவது சார், இப்போ இது மாதிரி இந்த பேச்சாளர்கள் பேசுவது அது தலைமையிடம் நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக, ஒரு கவன ஈர்ப்புக்காக இது மாதிரி பேசுகிறாங்களா? இல்லை, தெரியுது அவங்களுக்கு பேசும்பொழுதே நல்லா தெரியும் இது பிரச்சனைக்கு உருவாக்கக்கூடிய வார்த்தையை தான் நம்ம உபயோகிக்கிறோன்ட்டு. அப்போ ஒரு தலைமையிட்ட நல்ல நேம் வாங்கணுன்றதுக்கான சுய ஈர்ப்பு அது இல்லை. அடிப்படை பார்த்தீங்கன்னா மார்கண்டேயன் ஒரு வழக்கறிஞர், பை ப்ரொஃபஷனல் வழக்கறிஞராக இருந்தவர். 2016 எம்எல்ஏ இருந்தார் ஏடிஎம்கேல. அதுக்கப்புறம் 2 முறை டிஎம்கே சார்பில் எம்எல்ஏ இருக்கார். அப்போ அந்த பொறுப்புக்கு மரியாதை தரணும். நீங்கள் ஒரு பொறுப்பை ஏற்றீங்கன்னா அந்த பொறுப்புக்கு அதுக்கான மரியாதை தரணும். அதை விட்டுட்டு நீங்கள் பேசும்போது லோ லெவலில் பேசக்கூடாது, தேர்ட் பார்ட்டி மாதிரி பேசக்கூடாது. அப்படி பேசுனீங்கன்னா அது உங்களுடைய கட்சியும் உங்களையும் அது இழிவுபடுத்துவதாக அர்த்தம். 1. 2வது இப்போ தான் அவங்க ஆட்சி பொறுப்பு ஏற்றிருக்கின்றார்கள். 2 மாதமாக ஆயிருக்கு. அப்போது நீங்கள் சொல்லுங்கள், கருத்துக்களை சொல்லுங்கள். ஆனால் கொலை மிரட்டலாக சொல்லக்கூடாது. அவர் என்ன சொல்கிறார் அந்த இடத்துல பாருங்கள். அவர் என்ன சொல்கிறாரு, சட்டசபையில் பார் எலும்பை உடைப்பேன்னு சொல்கிறார். இதெல்லாம் அகெயின்ஸ்ட் லா. ஆஸ் பர் த லா அவங்க என்ன பண்ணாங்க, 351(3) போடுறாங்க கொலை மிரட்டல். அப்போது நீங்கள் அது மாதிரி பேசாதீங்க. எதிர்கட்சி என்ன வாதம் எப்படி இருக்கணும், மக்களுக்கான வாதமாக இருக்கணும். அந்த வாதங்கள் மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ இது வாதத்தை ஏற்றுப்பாங்களா? இப்படி பேசலாமா? அதுவும் பொது மேடையில் அப்படி பேசலாமா? இது வெளியே தெரிஞ்சிருக்காது. அங்கே பகுதியில் இருக்கிற மாவட்ட செயலாளர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறார் 19ஆம் தேதி. அந்த கம்ப்ளைண்ட் எடுத்த பிறகு இது போல் வேர்டிங்க இருப்பதனால எலும்பை உடைப்போம், நீ சட்டசபைக்கு பார், அப்படி சொல்லுவது தவறு. அந்த கட்சியினுடைய தலைவர் அதை அவங்கள கண்டிக்கணும். அப்படி பேசாதீங்க. அவங்க ஆட்சி பொறுப்பு ஏற்று 2 மாதங்கள் தான் ஆகிறது. அங்கே மக்கள் வளர்ச்சி பணிகளை பார்க்கின்ற பொழுது அதில் குறைகள் சொல்லுங்கள். அந்த குறைகளை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதை விட்டு கொலை மிரட்டல் இப்படியெல்லாம் செய்தீங்கன்னா அது நம்முடைய கட்சியை பாதிக்கும், திமுகவை பாதிக்கும் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். திரு மோகன், இந்த 2 பேருடைய சண்டையில் திரு பிரம்மா சொன்ன மாதிரி நட்டம் பொதுமக்களுக்கு தான். இவருடைய ஊழல்களை வெளிப்படுத்த முடியாமல் இவங்க போயிடுறாங்க, இவங்க பண்ணுற தவற இவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. கடைசியில் பொது ஏமாளி வழக்கம் போல் பொது ஜனம்தான். இல்லை, ஏமாளிகள் என்று சொல்ல முடியாது. ஒரு மாற்றம். கடந்த ஆட்சி காலத்தில் இருந்த இது வேறு, அவங்களோட திசைகள் வேறு. ஆனால் இந்த ஆட்சியில் குறிப்பாக சொல்லணும்னா இப்போது அந்த லஞ்சத்தை ஒழிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மிகப்பெரிய வரவேற்கத்தக்கது. என்னென்னு சொன்னால் ரிஜிஸ்டர் ஆஃபீஸை நானே நேரடியாக பார்த்தது. முன்னெல்லாம் பல 1000 நோட்டுகள் புரளும். இப்போ அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. அப்போ அது வரவேற்கத்தக்கது தானே. அது எதிர்கட்சிகளும் பாராட்டணும். லஞ்சத்தை ஒழிக்கிறோன்னு சொல்லும் போதே அரசியல்வாதிகளுக்கு இதுக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்களுக்கு பேசிக்காக லஞ்சம்தான். அந்த கட்சி நடத்தினாலும் ஆட்சி நடத்தினாலும் லஞ்சத்தை அடிப்படையில் தான் நடத்தியிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி நாங்கள் லஞ்சம் வாங்காமல் கட்சி நடத்தியிருக்கின்றோம் ஏதாவது ஒரு கட்சி சொல்லுங்கள் பார்ப்போம். அப்படி இல்லை. ஆனால் இந்த ஆட்சி வந்த பிறகு அவர்களுடைய குறையே லஞ்சம் ஒழிப்போம் என்று சொல்லுவதே அவர்களுக்கு மைனஸ். என்னென்று சொன்னால் இது மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டு இருக்கிறது. மக்கள் மாற்றத்தை விரும்பினார்கள்.
அப்படி மாற்றங்கள் ஏற்படுகின்ற பொழுது மக்கள் அவர்கள் பக்கம் அதிக அளவிலே போகின்ற வாய்ப்பை பெற்றதாக அமைந்துவிடும். அந்த பாதிப்பு தான் எதிர்க்கட்சிகள் அவர்களை குறை கூறுகின்றார்கள். நான் குறை கூறுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. அந்த குறைகள் நியாயமாக இருக்கட்டும். அவர்கள் செய்கின்ற தொழிலிலோ அல்லது மக்களுடைய வளர்ச்சியோ அந்த பாதையில் அவர்கள் செய்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டுங்கள். அதுதான் உங்களுடைய கடமை. அதை விட்டுவிட்டு நீங்கள் இந்த ஆட்சியில் சில நல்லது செய்கிறதை பாராட்டணும். பாராட்டம் இருக்கக்கூடாது. அப்படியே மக்கள் விரும்ப மாட்டார்கள். ஆகவே நீங்கள் குறைகள் சொல்லுங்கள், பாராட்டவும் செய்யுங்க. அதுதான் மக்கள் விரும்புவாங்க. எஸ், திரு மோகன் அவர்கள் இவர் சொன்ன பிரம்மா சொன்ன மாதிரி ஒரு கவன ஈர்ப்புக்கான காரணம் இருக்கு. ஆராசா எப்படி பேசுறாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. தூத்துக்குடியில் மட்டும் இந்த பேச்சு திரும்பி திரும்பி வரணும், அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குங்கிறார். இல்லை, அரசியல் இருக்க வேண்டியது தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. நாகரிக அரசியல் வரும். ஆடி குடத்தடையும் ஆடும்போதே இறையும் மூடி திறக்கின் முகம் காட்டும் பாம்பும் எல்லனவே போதும் என்று சொன்னான் ஸ்லேடையிலே கவிஞன். பாம்பும் எள்ளு ஒன்றுன்னு சொல்கிறான். எள்ளு மக்களுக்கானது, பாம்பு மக்களுக்கானதா? அப்படி தான் எதிர்க்கட்சிகள் பணியாற்றுகிறார்கள். நீங்கள் எள்ளு போல் இருக்கீங்க ஆட்சியில் இருக்கும்போது, அப்புறம் பாம்பாக ஆயிடுறீங்க. அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் எப்பொழுது போல மக்களுக்காக பணியாற்ற வேண்டும். நாகரிக உலகம் இது. இன்றைக்கு நேற்று அல்ல, எல்லா துறையிலும் நம் தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது இல்லையா? எக்கனாமிக் வைஸில், எஜுகேஷன் வைஸில், இண்டஸ்ட்ரியல் வைஸில் எல்லாமே நம்ம உயர்ந்திருக்கோம். அப்போது அதை நோக்கி பயணிக்கணும். அதை நோக்கி நீங்கள் ஆளுங்கட்சியை குற்றம் சாட்டணும். இதெல்லாம் நீங்கள் கொண்டு வரணும். நாங்கள் இப்படிலாம் பண்ணியிருக்கோம் எங்கள் ஆட்சி காலத்தில், நீங்கள் இது பண்ணீங்கன்னா நாடு முன்னேறும். அப்படி சொன்னார்னா எதிர்கட்சிகள் மக்கள் விரும்புவாங்க. நீங்கள் எப்போவுமே குற்றம் சொல்லி அரசியல் குற்றம் சொல்லக்கூடாது. மக்களுடைய வளர்ச்சியை பார்த்து அந்த வளர்ச்சி பாதைக்கு என்ன வேண்டும் என்று நீங்கள் சொல்லணும். அப்படி சொன்னாதான் மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள். அப்படிதான் நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்க முடியும். இல்லையென்றால் அப்படி நீங்கள் பணியாற்றினால் நாளைக்கு ஆளுங்கட்சியாக வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நீங்கள் எதிர்க்கட்சியாக மட்டும் இருப்பேன் என்று சொன்னால் இப்படிலாம் பேசுவார். திரு மோகன், பொதுவான அரசியல் கட்சிகள் இதை மாதிரி செய்யும் பொழுது நாளைய சமூகத்திற்கு அவர்கள் கடத்த விரும்புகின்ற மெசேஜ் என்ன? அதாவது இப்போ ஆளுங்கட்சியாக வந்திருக்கு டிவிக்கு. இப்போ இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல், அது மக்கள் தீர்ப்பு. அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அப்போ ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஆட்சியில் எதை சாதிக்க முடியாததே, இதை எங்களால் நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ண முடியல, அதனால் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணணும். அதுதான் எதிர்க்கட்சி. ஆனால் குற்றம் சொல்லுவதை நியாயமான குற்றம் இருந்தால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதை விட்டு இப்போ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு லஞ்சத்தில் மேலோங்கி இருக்கிறது. அதில் குற்றச்சாட்டுகளை சொல்லுங்கள். இன்றைக்கி எல்லா துறையிலையுமே முன்னேறி இருந்தாலும் கூட இன்றைக்கி நெகட்டிவாக தானே இருக்குது. டிஃபமேஷன் தான் எல்லா இதுலேயும் நம்ம கடனில் தானே இருக்கோம். 10.5 crores lakhs crores கடனில் இருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் 1 லட்சம் கடனில் இருக்குது. அதுக்கான நிவாரணம் சொல்லுங்கள். ஆளுங்கட்சியாக இருந்திருக்கீங்க, எதிர்கட்சியாக இருந்திருக்கீங்க. அப்போ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இந்த குறைகளை எப்படி தீர்க்க முடியும்? ஆளுங்கட்சியாக வந்திருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணலாம். அப்படி அட்வைஸ் பண்ணுகின்ற பொழுது மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள். அதை விட்டு குறைகள் சொல்லுவது எப்படி குறை சொல்ல வேணும்? டெவலப்மெண்ட்டில் குறை சொல்லுங்கள், அதை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் எதை ஏற்றுக்கொள்ள முடியாதோ, எதை மக்கள் அசிங்கப்படுத்துவார்களோ அதை குறை சொல்லக்கூடாது. அப்படி குறை சொன்னால் நம்மளுடைய கட்சி வளர்ச்சி அடையாமல் போய்விடும். குறை சொல்வதற்கும் நிறைய விஷயம் இருக்கு. இல்லை, ஏன்னா ஒரு ஆளுங்கட்சி மேலே குறைகள் இருக்கும், நிறைய இருக்கும். அந்த குறைகளை எடுத்து சொல்வது எதிர்கட்சியுடைய இயல்பு. அவங்க சொல்லணும், அதை அவங்க ஏற்றுக்கணும். அப்படி ஏற்றுக்கின்ற அளவுக்கு அவர்களுக்கு நீங்கள் குறைகளை சொல்லணும்னா அது மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி இல்லாமல் நீங்கள் குறை சொல்லுகின்ற பொழுது அது மக்கள் முகம் சுளிப்பார்கள். உங்களுடைய கட்சி வளர்ச்சியை பாதையை நோக்கி பயணிக்காது. இந்த தினம் எதிர்க்கட்சியாக வந்திருக்கின்றீர்கள். ஏடிஎம்கே எதிர்க்கட்சியாக இருந்தது, இப்போ அது கூட அந்த சூழ்நிலையும் இல்லாமல் போய்விட்டது. எதற்கு? இதையெல்லாம் எண்ணி பார்த்துட வேண்டும். ஆகவே எதிர்க்கட்சிகள் மக்களுக்காக பணியாற்றுங்கள், உங்கள் மக்களுக்கு அல்ல, நாட்டு மக்களுக்காக பணியாற்றுங்கள் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. அது மாதிரி ஒரு சூழல் அமையும் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அமையும். நீங்கள் தான் ஏற்படுத்தணும். அந்த கட்சியுடைய தலைவருடைய கூப்பிடலாம்ல, அவங்க தொண்டரில் கூப்பிடலாம்ல, அவங்க மாநாடு நடத்துகிறாங்கல்ல, அந்த மாநாட்டில் சொல்லுங்கள், இந்த நாட்டினுடைய குறைகளை சொல்லுங்கள். அந்த குறைகளை எப்படி எடுத்து சொல்லுவது ஆளுங்கட்சிக்கு? அந்த மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களை வரவேற்பார்கள். நீங்கள் சாதாரண ரொம்ப லோ லெவலில் பேசுனீங்கன்னா மக்கள் முகம் சுளிப்பார்கள். அதிலும் மேல்கட்ட லெவலில் இருக்கின்ற லீடர்ஸ்லாம் பேசலாமா? புரியுங்க, ஒரு 3rd ரேங்க் ஸ்பீக்கர் பேசுவாங்க. ஆனால் 2ஆம் தரத்தில் இருக்கின்றவர்கள் பேசுவது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. ஏனென்றால் படித்தவர்கள், பண்பாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றவர்கள். அதை வைத்து நீங்கள் பேச வேண்டும்.